ஓகே, என் கையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் யாருன்னா, அந்த பாக்ஸ் ஒரு அண்ணன் வச்சுக்கலாம். இந்த அண்ணனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? கருப்பா இருக்கு. உள்ள ஒரு பாக்ஸ் கிடக்கு. இந்த அண்ணன் பொய் சொல்றவங்க, இந்த அண்ணன் பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க. அதனால பொய் சொன்ன நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? தப்பு பண்ண யாருடைய பிள்ளைகள்? தப்பு பண்ண யாருடைய பிள்ளைகள்? ஏசப்பா பிள்ளைகளா? நம்ம சாத்தானுடைய பிள்ளைகள். இந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தப்பு பண்ணுவாங்க, தேவையில்லாம செல்போன் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என் அண்ணனை எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்க்குற ஜனங்க எல்லாரும் நீ ஒரு மடையன்னு திட்டுனாங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னாங்க, நீ ஒரு இருளடைஞ்சவன்னு சொன்னாங்க, உன்னால முன்னேறவே முடியாது நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என் அண்ணனுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சி ஒரு நாள் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ போய் ஏசப்பாட்ட என்ன செய்? ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில ஏசப்பா ஒரு மாற்றத்தை தருவாரு, ஏசப்பா மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அண்ணனுக்கும் ஜபத்துக்கும் ரொம்ப தூரம். இந்த அண்ணன் கட்டாயத்துக்காக போய் ஜெபம் பண்ணாங்க. கட்டாயத்துக்கு போகும் பொழுது அந்த அண்ணன் ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனோன்னு அந்த அண்ணன் உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு, நம்ம எல்லாம் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? 10 நேரம் மணியை பார்ப்போம், கண்ணை திறந்து திறந்து பார்ப்போம். ஒரு அண்ணன் முன்னால ஜெபம் பண்றாங்கன்னா சண்டே ஸ்கூல்லாம் ஜெபமே பண்ண மாட்டோம். இப்ப வீட்டுல யாராவது கட்டாயப்படுத்தினா பேருக்காக கடமைக்காக பண்ணுவோம். அப்படியும் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த அண்ணன். ஆனாலும் என்ன செய்யல, அவங்க வாழ்க்கை என்ன செய்யல, மாறவே இல்லை. இன்னும் ரொம்ப மனசு உடைறாங்க. அந்த அண்ணன் உடஞ்சி 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 ஒரு நாள் அவங்களுக்கா ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது என்ன செய்யணும்னா, எப்படியாவது நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எல்லாம் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என் அண்ணன் ஒரு நாள் வந்தது, ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல சொன்னாங்க, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்க, நான் இனிமே என்ன செய்யவே மாட்டேன், பாவம் செய்யவே மாட்டேன். ரொம்ப அந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப, அதாவது அடிக்கடி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜப அறையிலிருந்து அந்த அண்ணன் வெளியே வரும் பொழுது அந்த அண்ணன் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா மாறிட்டு. அதே போல அப்ப நம்ம ஏசப்பட்ட ஜெபம் பண்ணா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும்? எப்படி மாறும்? கலர்ஃபுல்லா மாறும். பெரியவங்க ஜபத்தை விட ஏசப்பா யாருடைய ஜபத்தை அதிகமா கேட்காருன்னா, சின்ன பிள்ளைங்களுடைய ஜபத்தை அதிகமா கேட்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நல்ல ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவோம், இதே போல நம்முடைய வாழ்க்கையை மாத்துவோம், கலர்ஃபுல்லா நம்ம பிரகாசம்